கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பிளஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் எஸ்ஜே மோசஸ். நான் வெங்கல் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 29வது சங்கீதம் 11வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த புத்தாண்டிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு 3 பகுதியாக இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் ஆராதிக்கிற தேவன் திரித்துவ தேவனாய் இருக்கிறார். திரித்துவத்திலே ஒருவராகவும் ஒருவருக்குள்ளே மூவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பலன் கொடுப்பது யார்? நமக்கு பலனை கொடுப்பது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு பலனை தருகிறார். சமாதானம் யார் தருகிறார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானம் தருகிறார். யார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2025வது ஆண்டிலே புத்தாண்டிலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனை ஆண்டவராகிய தேவன் கொடுக்க அவர் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். 40வது நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றார். அவர் போகும்பொழுது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். அதே போல சீஷர்கள் அவர்கள் காத்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் மற்றும் உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுவரை சீஷர்கள் பலன் இல்லாததினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்காமல் அவர்கள் வீட்டிலே அவர்கள் தரித்திருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் கிடைத்த மாத்திரத்திலே அவர்கள் தைரியமாய் எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். 120 பேர் கூடியிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டிலே வந்து இறங்கினார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கின மாத்திரத்தில் அவர்களுக்கு பலன் உண்டானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2025ஆம் வருஷத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி தேசம் முழுவதும் உங்களை சாட்சியாக நிறுத்த அவர் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த புத்தாண்டிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த அவர் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீ பலன் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கலாம். 2024ஆம் வருஷத்தில் நான் நினைத்த காரியம் ஒன்றும் நடக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2025வது வருஷத்தில் கர்த்தர் உன்னை பலப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி உன்னை உற்சாகத்தினாலே நிரப்பி, எந்த காரியத்தில் நீ தோற்று போயிருக்கிறாயோ, எந்த காரியத்தில் நீ வெட்கப்பட்டு இருக்கிறாயோ, அந்த காரியத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த அவர் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே தேவையான பொழுது வந்து போனார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் வழி நடத்தும்படியாக அவர் நம் மேலே வந்து தங்குகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய பிரசங்கத்தை அவர் செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக பார்க்கும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 15, 16ஆம் அதிகாரம் 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படி செயல்படுவார்,
எப்படி நம்மோடு கூட இருப்பார் என்பதை குறித்து திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலன் தந்து ஆண்டவர் தைரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கெல்லாம் இறங்கினாரோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயம் உண்டானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2025வது வருஷத்தில் புதிய ஆண்டில் இந்த ஜெபம் ப்ளஸ் டிவியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை எனக்கு பலன் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறதே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமது ஆண்டவராகிய தேவன் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை சேட்டைகளை அடித்து கொண்டு எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த 2024ஆம் வருஷம் முழுவதும் நீ காத்திருந்திருக்கலாம். இந்த 2025வது வருஷத்துல கர்த்தர் உனக்கு ஒரு புது பலனை கொடுத்து உன்னை உயர்த்த அவர் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதில் 2வது பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சமாதான கர்த்தராக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே அவர் மனிதனாக அவதரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் அவதரிப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரிப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமாதான பிரபு என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக அவதரித்த பொழுது தேவ தூதர்கள் வானத்திலே தோன்றி சொன்னார்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவர் சமாதான கர்த்தர். அவர் பிறக்கும் பொழுது அவர் சமாதான கர்த்தராக இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். தேவ தூதர்கள் வானத்திலே தோன்றி சொன்னார், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் வாழ்த்தினார்கள் என்று சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறக்கும் பொழுது அவர் சமாதான கர்த்தராக பிறந்தார். அதே போல அவருடைய ஊழியத்திலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், மத்திய 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அவருடைய ஊழியத்தினுடைய பிரசங்கம் சமாதானத்தை குறித்து இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் பொழுது அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த பிறகு சீஷர்கள் எல்லாரும் வீட்டை பூட்டிக் கொண்டு அவர்கள் காத்திருக்கும் பொழுது அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து ஆண்டவர் சொன்னார், சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே சமாதான கர்த்தர், பிறக்கும் பொழுது சமாதான கர்த்தர், அவருடைய ஊழியத்தில் சமாதான கர்த்தராக இருந்தார், அவர் மரிக்கும் பொழுது சமாதான கர்த்தராக இருந்தார், அவர் உயிர்த்தெழுந்து வந்த பிறகும் அவர் சமாதான கர்த்தராக இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எதற்காக வந்தார் என்று சொன்னால் அவர் சமாதானத்தை தரும்படியாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜெபம் ப்ளஸ் டிவி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் 2024 என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லையே, சமாதானம் இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2025வது வருஷத்தில் சமாதான கர்த்தர் உன் வாழ்க்கையில் உனக்கு சமாதானத்தை கொடுத்து உன்னை உயர்த்த அவர் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2025வது வருஷத்தில் கர்த்தர் உனக்கு சமாதானத்தினாலே நிரப்பி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 3வது பகுதி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் இந்த உலக தோற்றத்தில் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டித்து சகல ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் ஆதாம் அந்த ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போனவனாக அவன் காணப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, திரும்ப பிதாவாகிய தேவன்
தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பும் பொழுது அதில் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவர்தான் ஆபிரகாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தகப்பன் தேராகு அவன் விக்கிரக ஆராதனையை அவன் செய்தவனாக காணப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான சிலை வழிபாடுகளை அவன் செய்து அதை விற்பவனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து தேவன் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவன் மூலமாக, அவன் சந்ததி மூலமாக இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த முழு உலகத்திற்கும் ஒரு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி பிதாவினுடைய திட்டத்தில் இருந்தபடியினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே போல ஆபிரகாம், அவன் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே போல ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் போகும் இடம் என்னதென்று தெரியாமல் அவன் புறப்பட்டு வரும்பொழுது தேவன் ஆபிரகாமையும் அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய தேவன் அழைக்கும் பொழுது ஏறக்குறைய 75 வயதில் ஆண்டவராகிய தேவன் அழைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய சந்ததியாய் மாற்றுவேன், பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்லி. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவன் 25 ஆண்டுகள் அவனுக்கு காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. வாக்குத்தத்தத்தின்படி அவனுக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது அவனுக்கு 100 வயதாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீ தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்துக்காக நீ காத்து கொண்டு இருந்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயோ, இதுவரை நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆனது, ஆனால் இதுவரை எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த 2025ஆம் வருஷத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகச் செய்ய அவர் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜெபம் பிளஸ் டிவியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் ஆசீர்வதித்து உன்னையும் பலப்படுத்தி உன்னை ஆண்டவர் உயர்த்த அவர் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நம்பி அவன் விசுவாசித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாமுக்கு 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல, பூமியின் துகளை போல நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே போல ஆபிரகாமை ஆண்டவராகிய தேவன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், சாராள் மூலமாக கர்த்தர் வாக்குத்தத்த சந்ததியை ஆண்டவராகிய தேவன் பெறச் செய்ய வல்லமையுள்ளவராக இருந்தார். வானத்து நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பெருகச் செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே தெய்வம் உன்னையும் பெருகச் செய்ய அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2025ஆம் வருஷத்தில், இந்த புதிய ஆண்டில் ஆண்டவராகிய தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகச் செய்ய அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு பலன் தருவார், கர்த்தர் உனக்கு சமாதானம் தருவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த அவர் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜெபம் பிளஸ் டிவியின் மூலமாக ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். ஜெபம் பிளஸ் டிவியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும், எல்லா விதமான அதில் பணியாற்றுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும், மற்றும் ஜெபம் பிளஸ் டிவியில் நிகழ்ச்சி இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி. இனி எல்லாமே நமக்கு பிளஸ் தான்.